அனைவருக்கும் வணக்கம். ரீசனிங்லேயே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலாஜிசம் டாபிக். நீங்கள் எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டு என்னன்னாலும் படிங்க. ஸோ இதை பேஸ் பண்ண கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் உங்கள் ரீசனிங்கில் இருக்கும். அது என்ன சிலாஜிசம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருவாங்க, ஒரு கூற்று ஒன்று சொல்லிடுவாங்க, அதோட முடிவு கன்க்ளூஷனாக அவங்க கொடுத்துருவாங்க. அப்போ அந்த கூற்றுக்கு அந்த முடிவு ஒத்து போகுதா இல்லையான்றதான் நம்ம சொல்ல போகிறோம். இதுதான் சிலாஜிசம் அப்படின்றது. இதை நம்ம ஒரு வென் டயக்ராம் மூலயமா பார்ப்போம். ஏன்னா நம்ம எடுத்துக்கிறது ஒரு 100% ஒரு அக்யூரஸியாக போகணும் இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த வென் டயக்ராம் யூஸ் பண்ணி இந்த சிலாஜிசம் டாப்பிக்கை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப 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 ஈஸியான ஒன்றுப்பா. இதுலேருந்து 1 மார்க் வருதுன்னு அப்படின்னா அதை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ நம்ம கிளாஸ் ஃபுல்லாக பார்த்துட்டிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அட் த எண்ட் உங்களுக்கு கிளியர் ஐடியா இருக்கும். நீங்கள் அப்படியே போய் உங்கள் ப்ரீவியஸ் இயரை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ நம்ம படித்ததெல்லாம் வருது, நமக்கு ரெலவெண்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஹோப் வரும். ஸோ அந்த கொஷினை நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க அதுக்கப்புறம். ஓகேங்களா? கிளாஸ்க்குள்ளே போயிடலாம்ப்பா. நம்ம டெலகிராம் குரூப்பில் நான் கிளாஸில் என்ன நடத்தணும் அதை நான் மெட்டீரியலை சாஃப்ட் காப்பியாக போஸ்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம குரூப்பில் உங்களுக்கு எதாவது டவுட் வருது தாராளமாக கேளுங்க. இல்லை நீங்கள் வேறு ஏதோ டாபிக் சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னா ஸோ ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. நான் அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா ஷேர் பண்ணுங்கப்பா. அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் கமெண்ட்ஸில் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது கரெக்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். அது எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா? கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். இப்போ சிலாஜிசம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்கூல் படிச்சிருக்கும் போது நம்ம டீச்சர்ஸ் இப்போ நம்ம ஏ கிளாஸ் பி கிளாஸ்னு 2 கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சம்டைம் டீச்சர் என்ன சொல்லுவாங்க, 2 கிளாஸ் ஒன்றா வாங்க, நம்ம ஏதாவது ஒரு ஹாலில் ஒன்றா உட்கார வச்சு எல்லாமே ஒரு கிளாஸ் மொத்தமாக எல்லாருக்கும் காமனாக இருக்கிற ஒரு சப்ஜெக்டை கூட அவங்க எடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, கிளாஸ் ஏவும் கிளாஸ் பியும் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்களேன், இப்போ கிளாஸ் ஏ இப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கிளாஸ் ஏன்னா இதுக்குள்ளே நிறைய நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. கிளாஸ் பி இந்த மாதிரி உட்காந்துருப்பாரு. கரெக்டாப்பா? இப்போது ஒரு பெரிய ஹாலில் போய் நம்ம அசம்பிள் ஆக போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ஏ இந்த பக்கமாகவும் கிளாஸ் பி இந்த பக்கமாகவும் உட்காரலாமா? அது 2 பேருமே பிரித்து உட்காரலாம். கரெக்டுங்களா? அப்போ அவங்க 2 பேருக்கு நடுவில் எந்த கேப் எந்த தொடர்புமே இருக்காது. சம்டைம்ஸ் எப்படி உட்காரலான்னு பாருங்கள். இப்போ கிளாஸ் ஏவும் கிளாஸ் பியும் இந்த மாதிரி கொஞ்சம் பேர் கிளாஸ் பியில் போய் உட்காந்துருப்பாங்க, கொஞ்சம் பேர் கிளாஸ் ஏல உட்காந்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கிளாஸ் பியில் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கம்பைன்டு கிளாஸ்லாம் போடும்போது நம்ம அப்படியே டேரெக்டாக போய் நம்ம ஃப்ரெண்டு பக்கத்தில் தான் உட்காருவோம். அப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கம்பைண்டாக உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ இன்னொன்று பார்க்குறோம். ஸோ கிளாஸ் பி சுற்றி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிளாஸ் ஏ போய் நடுவில் உட்காந்துட்டார். இப்படியும் உட்காரலாம் இல்லையா? எப்படினாலும் உட்காரலாம் இல்லையா? அவங்களோட விருப்பம் தானே. அப்புறம் இந்த மாதிரி இந்த கண்டிஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி எங்களை இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த கிளாஸ் ஏவுக்கும் இந்த இடத்துல பாருங்களேன், கிளாஸ் ஏக்கும் கிளாஸ் பிக்கும் சம்மந்தமே இருக்காது. 2 பேர் தனித்தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு கோடு போட்டு வச்ச மாதிரி உட்காந்துருப்பாங்க. இதில் என்ன நடக்கும், ஸோ இது கிளாஸ் ஏ, இது கிளாஸ் பி. ஒரு சில பேர் கம்பைன் பண்ணி, ஓகேங்களா, நம்ம ஃப்ரெண்டு கூட போய் உட்காந்துருப்போம். ஒரு சில இடத்துல என்ன கிளாஸ் பி சுற்றி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிளாஸ் ஏ நடுவில் இருக்கும். அதே மாதிரி அடுத்ததில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பி நடுவில் உட்காந்துருக்காங்க அப்படின்னா கிளாஸ் ஏ சுற்றி உட்காந்துருக்கலாம். ஆனால் அல்டிமேட்டாக எல்லாமே இந்த ஹால் கூட உட்காந்துருப்பாங்க. ஸோ இதுதான் இப்போ சிலாஜிசம். இதில் என்னப்பா இவ்வளோ தானே சிலாஜிசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை அப்படியே நான் ஒரு டெர்மினாலஜி வச்சு சொல்ல போகிறேன். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஸோ சிலாஜிசம் அப்படின்றது ரொம்ப ஈஸி. இப்போ நான் சொல்கிற அந்த வார்த்தையை மட்டும் நோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆல், சம், நோ, ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், சம் நாட். இப்போ இதில் இந்த வார்த்தைக்கெலாம் என்னென்ன அர்த்தம் யோசிச்சு பாருங்களேன். ஆல், சம் அப்படின்றது ஏதோ ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாங்க. கரெக்டாக? எல்லா கிளாஸும் அதுக்குள்ளே தான் இருக்காங்க, இல்லை கொஞ்சம் பேர் அங்கே இருக்காங்கப்பா அப்படின்னு பாசிட்டிவாக சொல்கிறாங்க. இப்போ நெகட்டிவில் சொல்ல போகிறாங்க அப்படின்னா நோ, சம் நாட்டை யூஸ் பண்ணிப்பாங்க. 2 விஷயம் தான், ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ் அப்படின்றத எடுத்துக்கிறோம். நான் சொல்கிற கான்செப்டை மட்டும் நல்லா லிசன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவன் எப்படினாலும் கொஸ்டின் கேட்குறது நமக்கு ரொம்ப ஈஸியாகிடும். ஓகே, இப்போ நான் இதை அப்படியே ஸ்டேட்மெண்ட்டில் வச்சு சொல்ல போகிறேன், அந்த ஆல், சம் நாட்டை. இப்போ பாருங்கள், ஆல் ஏ ஆர் பி அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஏவும் பிக்குள்ளே இருக்காங்கன்னு அர்த்தம். கரெக்டாக? அப்போ நம்ம டயக்ராம் எப்படி வரைவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல் ஏ ஆர் பி. புரியுதாப்பா? அடுத்து இன்னொன்று இப்போ சொல்கிற பாருங்களேன், சம் ஏ ஆர் பி அப்படின்னு சொல்கிறான். ஓகேங்களா? ஏவும் பி எப்படி இருக்காங்க, இப்போ இந்த இடத்துல எப்படி இருந்திருக்கு, கிளாஸ் பி சுற்றி உட்காந்துருக்காங்க, கிளாஸ் ஏ நடுவில் உட்காந்துருக்க மாதிரி நம்ம வரைகிறோம். அதுக்கப்புறம் இந்த சம்க்கு ஒரு டயக்ராம் சொல்கிறோம் பாருங்களேன், சம் ஏ ஆர் பி. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பிடிச்ச ஃப்ரெண்டு பக்கத்து கிளாஸில் இருந்தாங்கன்னா அவங்க கூட போய் கம்பைன் பண்ணிக்கிறோம். ஸோ கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் பேர் காமனாக இருக்காங்க, 2 பேருக்கும் காமனாக இருக்காங்க, சம் ஏ ஆர் பி. இப்போ அடுத்து நோ ஏ ஆர் பி அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஏக்கும் பிக்கும் சம்மந்தமே இல்லைப்பா. அந்த கிளாஸில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிளாஸுக்கும் இந்த கிளாஸுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஏவும் பியும் தனித்தனியாக உட்காந்துருப்பாங்க. அடுத்து இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், சம் ஏ ஆர் நாட் பி அப்படின்னு சொல்லுவாங்க. சம் ஏ ஆர் நாட் பி.
ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல கிளாஸ் ஏ, இப்போ சம் ஏ ஆர் நாட் பினா ஏதோ கொஞ்சம் பேர் தான் பியில் இல்லைன்னு அர்த்தம். அப்போ கொஞ்சம் பேர் பியில் இருக்காங்கன்னு தானே அர்த்தம். இதில் என்ன சொல்ல வராங்க, சம் ஏ ஆர் நாட் பினா ஏதோ கொஞ்சத்துக்கு கொஞ்சம் சம்மந்தம் இல்லை, ஒரு கொஞ்சம் பேர் சம்மந்தப்படுத்தி உட்காந்துருக்காங்கன்ற மாதிரி தான் எடுத்துக்கணும் நம்ம. அப்போது இந்த இடத்துல பாருங்கள், இப்போ கொஞ்சம் பேர் வந்து இதில் இருக்காங்க, ஒரு சில பீப்புள் வந்து சம் ஏ ஆர் சம் பியில் இருக்காங்க. அடுத்து ஆனால் அவன் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கான், சம் ஏஆர் இப்போ இந்த இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ இந்த இடத்துல உட்காந்துருக்க ஒரு 10 பேருக்கும் இந்த பிக்கும் சம்மந்தமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ இவ்வளோதான்ப்பா இந்த டயக்ராமே, இவ்வளோதான்ப்பா. இப்போது ஆல் ஏஆர்பின்னா ஏ வந்து பிக்குள்ளே தான் இருக்காங்க. அப்போ டெஃபினட்டாக உறுதியாக நம்ம சொல்கிறோம், ஆமாம் இவங்க இப்படி தான் இருக்காங்கன்னு சொல்கிறோம். அப்போ டெஃபினட் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம். இது என்னது, டெஃபினட் ஸ்டேட்மெண்ட். வேறு எதுவுமே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஒரு டயக்ராம் வரையில நமக்கு தெரியணும், எதெல்லாம் உறுதியாக சொல்கிற ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெரியணும். இது ரெண்டும் தெரிஞ்சாலே போதும், இந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சம் ஏ ஆர் பின்னு சொல்கிறாங்க, ஆமாம் ஒரு சில ஏ ஒரு சில பிக்குள்ளே இருக்காங்க தானே. இப்போ இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்ப்பா. இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு நம்ம ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்கோம், அது கூட இது ஒத்து போகுது தானே. அப்போ டெஃபினட்டாக உறுதியாக சொல்கிறது தானே. அப்போ இதுவும் கரெக்டு தான் நம்ம வரைஞ்ச டயக்ராம். அடுத்து ஏக்கும் பிக்கும் சம்மந்தமே இல்லைப்பா அப்படின்ட்டேன். அப்படி தானே நம்ம டயக்ராம் வரைஞ்சிருக்கோம். ஓகேங்களா? அப்போ இதுவும் உறுதியாக இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது டெஃபினட் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? பாசிட்டிவாக நெகட்டிவான்றது நமக்கு முக்கியம் கிடையாது. அங்கே இருக்காங்க, அங்கே இல்லை, அவ்வளோதான். அப்படி இருந்தாங்க அப்படின்னா பாசிட்டிவ், இல்லைன்னா நெகட்டிவ்னு சொல்ல போகிறோம். ஆனால் அது கூட ஒத்து போச்சு அப்படின்னாலே டெஃபினட் உறுதியான ஸ்டேட்மெண்ட். உறுதியான ஸ்டேட்மெண்ட் எல்லாமே மிக சரி எப்போதுமே. அதுக்கப்புறம் பாருங்கள், சம் ஏ ஆர் நாட் பி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆமாம் இந்த ஏ இங்கே இருக்கிற கொஞ்சம் ஏக்கும் இங்கே இருக்கிற கொஞ்சம் பிக்கும் நான் நாட் போட்டு வச்சுருக்கேன். கரெக்டு தானே, அவன் சொன்ன கண்டிஷனுக்கு நான் டயக்ராம் வரைஞ்சிருக்கேன் இல்லையா. அப்போ இந்த மாதிரிலாம் நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா இதுக்கு பேர் டெஃபினட் ஸ்டேட்மெண்ட். டெஃபினட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம உறுதிப்படுத்துகிற மாதிரி டயக்ராம் வரைஞ்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாசிபிலிட்டி. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் இதுக்குள்ளே இருக்காங்க, இதுக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம், அது உறுதியாக சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ நான் ஒரே ஒரு ஷார்ட்கட்டை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இந்த ஷார்ட்கட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை வச்சு நம்ம எல்லாமே சால்வ் பண்ண போகிறோம். இப்படி ஒரு டயக்ராம் உள்ளே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி உள்ளேருந்து வெளியில் நோக்கி போகிறோம். ஓகேங்களா? உள்ளே இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கும் வெளியில் இருக்கிற எலமெண்ட்டுக்கும் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது உள்ளேருந்து வெளியில் போகிறோம் அப்படின்னா இது ஆல் கண்டிஷனையும் சம் கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அது என்னப்பா ஆல் சம் அப்படின்னா ஆல் ஏ ஆர் பின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த டயக்ராமை நான் இப்படி வரையறது இப்படி வரேன்னு வச்சுக்கோங்களேன், ஏ அப்படியே அதுக்கு மேலேயே அப்படியே சார் இது கரெக்டாக தான் இருக்காது. ஓகேங்களா? அடுத்து சம்முக்கு தான் வரைஞ்சி காமிக்கணும். இப்போ ஆல் ஏ எல்லா ஏவுமே பிக்குள்ளே இருக்குதான், கரெக்டு தானே. அப்போ இங்கேருந்து உள்ளே பி பெருசு, அதுக்குள்ளே ஏ இருக்கார். அப்போ ஆல் ஏஆர்பின்றது கரெக்டு. அடுத்து சம் ஏஆர்பி அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ பி வந்து நிறைய இருக்காருப்பா, பி வந்து நிறைய இப்படி கொஞ்சம் நிறைய இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஏதோ கொஞ்சம் பிக்குள்ளே இருக்காருன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ உள்ளேருந்து வெளியில் போகிறோம் அப்படின்னா எனக்கு ஆல் கண்டிஷனும் சம் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் மொதல் விஷயம். இப்போ அடுத்து இல்லை நான் வெளியில் இருக்கிற எலமெண்ட்லேருந்து உள்ளே நோக்கி வரேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதில் நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் பிஆர்ஏ, சம் பிஆர்ஏ. நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ பி வந்து பெருசுப்பா, இந்த பி வந்து பெருசு, இப்படி பெருசாக இருக்காங்க, அதில் ஏதோ ஒரு கொஞ்சம் சம் பார்ட்டு தான் ஏ. அப்போ சம் பிஆர்ஏ மட்டும் தான் கரெக்டு. இப்போ எல்லா பியும் எல்லாமே ஏன்னு வைக்க முடியுமா, அதாவது ஆல் பிஆர் ஏன்னு வைக்க முடியுமா, வைக்க முடியாது. ஏன்னா பிக்குள்ளே ஏதோ ஒரு மூலையில் தான் ஏ இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உள்ளேருந்து வெளியில் போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல் கண்டிஷனும் சம் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. அதுவே நான் வெளியிலேருந்து உள்ளே வரேன் அப்படின்னா ஒன்லி சம் கண்டிஷன் மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். இப்போ இந்த பாசிபிலிட்டிக்கான டயக்ராமை நம்ம வரைய போகிறோம். ஓகேங்களா? இப்போ நான் ஒன்று சொல்லியிருக்கேன், சம் ஏ ஆர் சம் பி, நான் ஒரு டயக்ராம் சொல்லியிருக்கேன், அதை அப்படியே வச்சுக்கோங்களேன். எப்படி வரைவோம், சம் ஏ ஆர் பி அப்படின்னு சொல்கிறேன், அது நீங்கள் எப்படி டயக்ராம் வரைவீங்க? ஸோ இந்த மாதிரி போடுவோமா, கரெக்டாக? இப்போ நமக்கு இதுலேருந்து என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் சம் கண்டிஷனில் இருக்காங்க, கரெக்டாக? அது சம் ஏ ஆர் பினாலும் கரெக்டு தான், சம் பி ஆர் ஏனாலும் கரெக்டு தான். ஏன்னா ரெண்டு பேருக்கும் பொதுவான பகுதி இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இதை அப்படியே நான் கொஞ்சம் ஸ்லைட்டாக மாற்றி சொல்கிறேன்ப்பா. எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது உறுதி, சம் ஏ ஆர் பின்றது டெஃபினட் உறுதியான ஸ்டேட்மெண்ட்டு. என்னது உறுதியான ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ அப்படியே நான் இன்னும் ஒரு வார்த்தை சொல்கிறேன் பாருங்களேன், ஆல் ஏஸ் ஆர் பி இஸ் பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? எல்லா ஏவும் பியில் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டின்னு சொல்கிறேன். அப்போ நம்ம இந்த மாதிரி பாசிபிலிட்டின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம டயக்ராமை நம்ம வரைஞ்சி பார்க்கணும். வரைஞ்சி பார்த்து, அதாவது இது ஸ்டேட்மெண்ட்டு, இது கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்கேன், அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கிறதும் மாறக்கூடாது. அதே மாதிரி நமக்கு இந்த பாசிபிலிட்டி கேஸும் வந்துச்சு அப்படின்னா அந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ஃபாலோ ஆகும், இல்லைனா அன்ஃபாலோ அப்படின்னு சொல்லிடணும். ஓகேங்களா? இதோட ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ இப்போ கன்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் அப்படின்னா
மேபி ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் ஃபாலோ ஆகலாம். இல்லை ஆப்ஷன் ஏ மட்டும் தான் கரெக்ட் அப்படின்னா ஒன்லி ஒன் ஃபாலோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏவும் பியும் கரெக்ட் அப்படின்னா ஸோ 2 ஃபாலோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி ஏபிசி 3மே கரெக்டாக அப்படின்னா ஸோ ஆல் ஃபாலோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் சம் ஏ ஆர் பின்றது ஸ்டேட்மெண்ட்டு, தட் இஸ் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இது கன்க்ளூஷன், முடிவு வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. எல்லா ஏவும் பியில் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி வாய்ப்பு இருக்குது. பாசிபிலிட்டின்னு என்னது? வாய்ப்பு இருக்குது. அப்போ வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு யார் செக் பண்ணணும்? நம்ம தான் செக் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதோட டயக்ராம் என்னப்பா? ஸோ ஆல் ஏ ஆர் பின்னு என்னது? ஆல் ஏ ஆர் பி, இதானே கரெக்டு. ஓகேங்களா? இப்போ இதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு செக் பண்ண போகிறேன். நான் இப்படி ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். என்னோட ஸ்டேட்மெண்ட் மாறக்கூடாது. சம் ஏ ஆர் பி. இப்போ பாருங்களேன், ஸோ ஏலேருந்து பி நோக்கி போகணும் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஸோ ஆல் கண்டிஷனும் சம் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகும்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் உள்ளேருந்து வெளியில் போகும்போது. அப்போ இந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை நான் மாற்றலை. நான் இந்த டயக்ராம் வரையும் போது என் ஸ்டேட்மெண்ட் ஒன்றும் மாறியலை. ஏன்னா சம் ஏ ஆர் சம் பி கண்டிஷனில் தான் இருக்கார். அப்படி இருக்காரு. அதே சேம் டைம்ஸ் எல்லா ஏவும் பிக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த பாசிபிலிட்டி கண்டிஷன் ஃபாலோ ஆகும். ஓகேங்களா? இப்போ அடுத்து நான் இன்னொரு பாசிபிலிட்டி சொல்கிறேன். ஆல் பிஸ் ஆர் ஏ இஸ் பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். இது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா எல்லாமே நம்ம கரெக்டாக போட்டுருவோம். அதில் மிஸ்டேக்கே ஆகாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கார்? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தேன்? சம் ஏ ஆர் பி அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஆல் பிஸ் ஆர் ஏ அப்படின்னு சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்? ஆல் பிஸ் ஆர் ஏ அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஏவும் பியும் சம் கண்டிஷனா? ஏவும் பியும் சம் கண்டிஷனில் இருக்காங்களா? அது சம் கண்டிஷனில் இருக்காங்க. அதில் மாறவே கிடையாது. உள்ளேருந்து வெளியில் போகிறேன் அப்படின்னா எனக்கு ஆல் கண்டிஷனும் சம் கண்டிஷனும் ஃபாலோ ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ வெளியிலேருந்து உள்ளே வரேன் அப்படின்னா எனக்கு சம் கண்டிஷன் மட்டும் ஃபாலோ ஆகும்னு சொல்லியிருக்கேன். நமக்கு ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏவும் பியும் சம் கண்டிஷனில் இருந்தால் போதும். ஆல் பிஸ் ஆர் ஏ அப்படின்னு அந்த கன்க்ளூஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் இதுதான் கன்க்ளூஷன். ஓகேங்களா? கன்க்ளூஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டயக்ராம் வரைஞ்சி பார்க்குறேன். வரைஞ்சி பார்க்கும்போது என் ஸ்டேட்மெண்ட்டும் மாறலை இந்த இடத்துல. அப்போது சம் பியும் ஏவும் என்ன எப்படி இருக்காரு? சம் கண்டிஷனும் ஃபாலோ பண்ணுறாரு. அதே மாதிரி ஆல் பிஸ் ஆர் ஏல இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபாலோ ஆகும். கரெக்டாக? அப்போ இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுது? பாசிபிலிட்டி நீங்கள் சொல்லிட்டீங்களா? நான் என்ன பண்ணணும், கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு அதுவும் ஒத்து போகுதான்னு பார்க்கணும். அதே மாதிரி கன்க்ளூஷனில் அவன் கேட்குறான் பார்த்தீங்களா, அதுக்கும் வாய்ப்பு இருக்கான்னு செக் பண்ணணும். அப்படி 2 டைமும் செக் பண்ணும்போது 2 கண்டிஷனும் ஃபாலோ பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் பாசிபிலிட்டி, வேறு எதுவுமே இல்லைப்பா. இப்போ இன்னொன்று சொல்கிறேன், காம்ப்ளிமெண்ட்ரி பேர்னு ஒன்று சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது என்ன காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ளிமெண்டரி பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஆல் சம் நோ, ஒரு நிமிஷம், சம் நோ ஆல் சம் நாட். ஓகேங்களா? இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இது நமக்கு ஆப்ஷனில் பார்க்குறோம்ப்பா, எனக்கு எந்த கண்டிஷனுமே ஒரு கட்டத்தில் ஃபாலோ ஆகலன்னு தோணுது. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்க ஸ்டேட் அந்த கன்க்ளூஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கன்க்ளூஷனில் நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? கன்க்ளூஷனில் ஆலும் சம் நாட்டும் இருக்கா, இல்லை சம்மும் நோவும் இருக்கான்னு பாருங்கள். இப்போ சம்மும் நோ இருக்குது. நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ எப்படி கொடுக்கலாம் மேபி, இப்போ பாருங்களேன், சம் ஏஆர்பி அப்படின்ட்டு இருக்கும். நான் இதெல்லாம் டயக்ராம் வச்சு இப்போ நான் எக்ஸாம்பிள் சம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இதோ இப்போ இந்த ஒரே ஒரு கான்செப்ட் வரைக்கும் கற்றுக்கோங்க, அதுக்கப்புறம் ஃபுல்லாக சம்குள்ளே போயிடலாம். ஸோ இவ்வளோ தான்ப்பா அந்த கண்டிஷன். அதாவது எனக்கு எந்த கண்டிஷனுமே ஃபாலோ ஆகலை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆப்ஷன் கன்க்ளூஷனில் சம்மு நோவாக இருக்கான்னு பாருங்கள் கன்க்ளூஷனில். அதே மாதிரி ஆளு சம் நாட்டாக இருக்கான்னு பாருங்கள். சம்மு நோவாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ இந்த மாதிரி இருக்குமா, சம் ஏஆர்பி நோ ஏஆர்பி அப்படின்னு இருக்கும். இங்கே சம்மு நோவாக இருக்கணும். இந்த இடத்துல கொடுக்குற அந்த சப்ஜெக்ட் யாரை பற்றி சொல்கிறாங்கன்னு பாருங்கள், அது ரெண்டும் பொதுவாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா எய்தர் கன்க்ளூஷன். ஸோ எய்தர் இப்போ இது வந்து கன்க்ளூஷன் 1, இது கன்க்ளூஷன் 2ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எய்தர் கன்க்ளூஷன் 1 ஆர் 2 அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ ஏபி அப்படியே தான் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பிஏவாக இருக்கலாம், ஏபியாக இருக்கலாம். இந்த மாதிரி மாற்றி அந்த சப்ஜெக்ட் அப்படின்றது மாற்றி கூட இருக்கலாம். ஆனால் இங்கே சம்மு நோவாக இருக்கணும். அப்படி இருந்தாலும் எய்தர் கன்க்ளூஷன் ஆர் 2 ஃபாலோஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆல் சம் நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன சப்ஜெக்ட் இருக்காரோ அதே தான் இங்கேயும் இருக்கணும். இங்கே என்ன சப்ஜெக்ட் இருக்காரோ அதுதான் இங்கேயும் இருக்கணும். ஆனால் ஆல் சம் நாட்டாக இருக்கணும். சம் நோ ஆல் சம் நாட்டு இப்படி இருந்துச்சு அப்படின்னா கன்க்ளூஷன் எய்தர் 1 ஆர் 2 ஃபாலோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவ்வளோதான்ப்பா. ஓகேங்களா? இன்னும் உங்களுக்கு ஒரு 2-3 கான்செப்ட் மட்டும் தான் நான் சொல்லணும். அது அடுத்த கிளாஸில் சொல்கிறேன்.
ஸோ ஒன்லி வச்சு சொல்லணும், இந்த ஃபியூ வச்சு சொல்லணும். அதே மாதிரி இப்போ ஆல் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட் வேர்டு அப்படின்னு பார்த்து ஈச், எவ்ரி இதெல்லாம் நம்ம ஆலாகவே எடுத்துப்போம். ஸோ அந்த மாதிரி வேறு டெர்மினாலஜி கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவான். ஆனால் கான்செப்ட் ஒன்று தான், சும்மா நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக வேறு வார்த்தையை அடிச்சு விடுவோன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு விடுவானுங்க. அப்போ இதெல்லாம் எதுக்கு ஈக்குவலண்ட்டான வேர்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லிடுறேன், அதை வச்சு நீங்கள் கணக்கு போட்டுடலாம். இப்போ இந்த 3 கான்செப்ட், பாசிபிலிட்டி, காம்ப்ளிமெண்ட்ரி பேரு, அந்த டயக்ராம் வரைகிறது 3 தான். ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போ அடுத்து வர சம் எல்லாமே ஈஸிப்பா. சம்குள்ளே போயிடலாம். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு சம். என்ன ஸ்டேட்மெண்ட் இப்போ பாருங்களேன், ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க, இது ஆப்ஷன். இதில் எது ஃபாலோ ஆகுதுன்னு தான் நான் சொல்ல போகிறேன். ஆல் ப்ரைம்ஸ் ஆர் ஈவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆலோட டயக்ராம் எப்படி வரைவேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆல்னா ப்ரைம் அப்படின்றது உள்ளே இருக்கும், கரெக்டாக? எல்லா ப்ரைமும் உள்ளே இருக்கும். அப்போ ஈவன் வெளியில் இருப்பார், கரெக்டாக? இதுதான் என் டயக்ராம். அடுத்து வேறு என்ன சொல்கிறாங்க? சம் ஈவன்ஸ் ஆர் ஆட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் டயக்ராம் நான் எப்படி வரைவேன்? இந்த மாதிரி தானே வரைவேன். ஈவனும் ஆடும் சம் கனெக்ஷனில் இருக்கும், அவ்வளோதான். இப்போ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் ஒரு டயக்ராம் வரைஞ்சிட்டேன். இப்போ கன்க்ளூஷனில் போய் பார்க்குறேன் எது ஒத்து போகுதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? சம் ஆட் ஆர் ப்ரைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஆடு இங்கே இருக்குப்பா, ப்ரைம் இங்கே இருக்குது. இதுக்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப் நமக்கு தெரியுதா? இது பாட்டுக்கு ஒரு ஓரமாக உட்காந்துருக்காங்க, இவங்க ஒரு ஓரமாக இருக்காங்க. ரிலேஷன்ஷிப்பு எனக்கு தெரியல, நான் என்ன பண்ணுறது? அப்படியே விட்டுருங்க. நமக்கு தெரியாத ரிலேஷன்ஷிப்பை விட்டுறணும். தெரிஞ்சால் மட்டும் டெஃபினட்டாக ட்ரூவாக இருந்தால் மட்டும் ஃபஸ்ட்டு ட்ரூன்னு சொல்லணும், இல்லைனா அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் பாருங்கள், ஆல் ஆட் ஆர் ஈவன் சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்களேன், ஆடும் ஈவன் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க? சம் கனெக்ஷனில் இருக்காங்க. அவன் என்ன சொல்கிறான்? எல்லாமே ஆல் கனெக்ஷனில் இருக்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ அது தப்பு தான். இது டெஃபினட்டாக நமக்கு தப்புன்னு மட்டும் தெரியுது. அதுக்கப்புறம் ஏன்னா நமக்கு கனெக்ஷன் நல்லா தெரியும், ஆடும் ஈவன் சம் கனெக்ஷனில் இருக்காங்க. அப்போ ஆளுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரியுது. அப்போ டெஃபினட்டாக தப்பு. முதல்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா சம் ஆட் ஆர் ப்ரைம் சொல்லியிருந்தான். ப்ரைம்க்கு ஆடுக்கு எனக்கு ரிலேஷன்ஷிப் தெரியல, அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் 3வது கன்க்ளூஷன், நோ ஆட் இஸ் ப்ரைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ப்ரைம் இங்கே இருக்காங்க, ஆடு இங்கே இருக்காங்க. ஓகேங்களா? இது ரெண்டுத்துக்கும் நோ கனெக்ஷன், இவங்க 2 பேருக்கு சம்மந்தமே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் எனக்கு தெரியாது. இங்கே தனியாக ஒரு ரவுண்ட் போட்டிருக்கான், இங்கே ஒரு தனியாக ரவுண்ட் போட்டிருக்கான். நோ அப்படின்னா இப்போ இங்கே போட்டு இப்படி ஒரு இன்ட்டு மார்க் போட்டு நம்ம டயக்ராம் வரைஞ்சால் தான் நோ, இவங்களுக்கு தொடர்பே இல்லைப்பான்னு சொல்லணும். ஆனால் இந்த இடத்துல எனக்கு தெரியாது அப்படின்றதான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் 2 மட்டும் டெஃபினட்டாக தப்புன்னு எனக்கு தெரியுது. ஆனால் 1ம் 3ம் எனக்கு எப்படி இருப்பாருன்னு தெரியல. இந்த கேஸில் தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நிற்கும் போது தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி பேர் செக் பண்ணணும். ஓகேங்களா? அது என்னப்பா காம்ப்ளிமெண்ட்ரி? இப்போ தானே சொன்னேன், சம்மு நோ இருக்கான்னு பாருங்கள், இல்லைனா ஆளு சம் நாட் இருக்கான்னு பாருங்கள் அந்த ஆப்ஷனில். இப்போ இங்கே என்ன இருக்குது? இங்கே சம் இருக்குது, இங்கே நோ இருக்குது. ஓகேங்களா? நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த சப்ஜெக்ட் அடுத்து வரக்கூடிய சப்ஜெக்ட் இங்கே ஆடுன்னு இருக்காரு, இங்கேயும் ஆடுன்னு இருக்காரு, இங்கே ப்ரைமு, இங்கேயும் ப்ரைமு. அப்போ இந்த சப்ஜெக்ட் அப்படின்றது காமனாக இருக்காங்க. அப்போ அந்த கேஸில் நான் என்ன சொல்லியிருக்கேன், எய்தர் 1 ஆர் 3 ஃபாலோஸ். எங்கே இருக்காரு? ஆப்ஷன் டியில் இருக்காரு. இப்போ இந்த மாதிரி எந்த கன்க்ளூஷனும் எனக்கு தெரியாது, ஒரு அன்சர்டனிட்டியாக இருக்காங்க அப்படின்னா அப்போல்லாம் நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி பேரை செக் பண்ணி பார்க்கணும். ஏன் மேபி இப்படியும் இருக்கலாம், இல்லை இப்படி இருக்கலாம், மேபி சம்மந்தமாகவும் இருக்கலாம், இல்லை இல்லாமல் இருக்கலாம், நமக்கு தெரியாது இல்லையா? அப்போ அந்த கேஸில் எய்தர் 1 ஆர் 3 ஃபாலோஸ் அப்படின்றது மிக சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கொஷின் பாருங்களேன். ஸோ ஸ்டேட்மெண்ட், ஆல் ஃபோட்டோஸ் ஆர் ஃபோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படி டயக்ராம் வரையணும்? ஆல் ஃபோட்டோஸ், இந்த இடத்துல ஆல் ஃபோட்டோஸ் ஆர் ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சம் ஃபோன்ஸ் ஆர் எல்லோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோனும் எல்லோவும் எப்படி இருக்காமா? ஏதோ சம் கனெக்ஷனில் இருக்கார். நோ எல்லோ இஸ் ரெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எல்லோக்கும் ரெட்டுன்னு ஒன்று இருக்குப்பா, அதுக்கும் நோ கனெக்ஷன் ஆமாம். ஓகேங்களா? நோனா எப்படி போட்டிருக்கேன்? இன்ட்டு மார்க். அதாவது சம்னா எப்படி வரையணும், ஆல்னா எப்படி வரையணும், நோனா எப்படி வரையணும், சம் நாட் எப்படி வரையணும், இந்த 4 டயக்ராம் மட்டும் தெரிஞ்சால் போதும், எல்லாமே ரொம்ப ஈஸி. இப்போ நான் வரைஞ்சிட்டேன். ஸ்டேட்மெண்ட்டை போய் கன்க்ளூஷனை போய் பார்க்குறேன். சம் ரெட் இஸ் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே ரெட் இருக்கார், இங்கே ஃபோட்டோ இருக்கார், இவங்க 2 பேர் சம் கனெக்ஷனா எனக்கு தெரியாது. ஓகேங்களா? அதை அப்படியே வச்சுக்கோங்க, அதை அப்போ குறியிலே வச்சுக்கணும். சம் எல்லோ இஸ் ஃபோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லோ எங்கே இருக்காங்க, ஃபோன் இங்கே இருக்கார், சம் கனெக்ஷன் தானே, கரெக்டு. இப்போ ஸ்டேட்மெண்ட் 2 அப்படின்றது கண்டிப்பாக கரெக்டு. நோ ரெட் இஸ் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா பாருங்கள், இங்கே ரெட்டு இங்கே இருக்கார், ஃபோட்டோ எங்கே இருக்கார், இங்கே இருக்கார் உள்ள. ஓகேங்களா? ரெட்டுக்கும் ஃபோட்டோக்கும் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தான், சம் ரெட் இஸ் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ நோ ரெட் இஸ் ஃபோட்டோன்னு சொல்லியிருக்கான். எனக்கு எதுவுமே தெரியாது, இவங்க ஒரு ஓரமாக ஃபோட்டோ இருக்கார், இவங்க ஒரு ஓரமாக ஃபோட்டோ இருக்கார். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் 2 கண்டிப்பாக ஃபாலோ ஆகுது. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல உங்கள் ஆப்ஷன் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஸ்டேட்மெண்ட் 2 கண்டிப்பாக ஃபாலோ ஆகுது. இன்னொன்று எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எய்தர் 1 ஆர் 3ன்னு இருக்கணும். ஸ்டேட்மெண்ட் 2 டெஃபினட்டாக ஃபாலோஸ். அப்படி இல்லைனா எய்தர் 1 ஆர் 3, இது மூணும் சேர்ந்து உங்கள் ஆப்ஷனில் இருக்கலாம். 2 ஃபாலோஸ், ஒரு கமா போட்டு எய்தர் 1 ஆர் 3 ஃபாலோஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா அவன் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள்.
ஸோ கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ் கண்டிப்பாக தப்பு. நோ கன்க்ளூஷன் ஃபாலோஸ் ஏன்னா 2 ஃபாலோ ஆகுது, அதுவும் தப்பு. ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ், எஸ் 2 கண்டிப்பாக ஃபாலோ ஆகுது தான். ஒன்லி கன்க்ளூஷன் 3 ஃபாலோஸ் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஓகேங்களா? அப்போ ஒன்றுமே இல்லை எனக்கு 2 மட்டும் கொடுத்துருக்கான் அப்படின்னா 2 மட்டும் டிக் பண்ணிவிடுங்க. அடுத்து 2ம் கொடுத்து பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கான், ஸோ எய்தர் 2 1 or 3 கொடுத்தா அது 2மே சேர்த்து டிக் பண்ணுறேங்க. ஓகேங்களா? அதாவது இது கூடவே இந்த கூடவே வந்து எய்தர் 1 or 3 கொடுத்தா அதை டிக் பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லைன்னா உறுதியான ஸ்டேட்மெண்ட்டை மட்டுமே அவன் கேட்டிருக்கான்னு நடத்தும். அந்த இடத்துல ஆப்ஷன் சியை மட்டும் சூஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன். இதில் என்னப்பா சொல்லியிருக்கான், ஆல் ஆப்பிள்ஸ் ஆர் கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஆப்பிள், எல்லா ஆப்பிளுமே என்ன சொல்கிறாங்க, கிரேப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆல் கிரேப்ஸ் ஆர் பெர்ரி, எல்லா கிரேப்புமே எதுக்குள்ளே இருக்கணும், ஸோ பெர்ரிக்குள்ளே இருக்கணும். எப்படி இருக்கணும், ஸோ பெர்ரிக்குள்ளே இருக்கணும். கன்க்ளூஷன் போயிடுங்க. ஆல் ஆப்பிள்ஸ் ஆர் பெர்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், உள்ளேருந்து வெளியில் போச்சு அப்படின்னா, ஸோ இப்படி உள்ளேருந்து வெளியில் போச்சு அப்படின்னா ஆல் கண்டிஷன் சம் கண்டிஷன் ஃபாலோ பண்ணுவாங்க. வெளியிலேருந்து உள்ளே வராங்க அப்படின்னா ஒன்லி சம் கண்டிஷன் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆல் ஆப்பிள்ஸ் ஆர் பெர்ரி, இந்த ஆப்பிள்ஸ் எல்லாமே பெர்ரிக்குள்ளே இருக்காரு. எஸ் ஆல் கண்டிஷன் ஃபாலோ. ஆல் கிரேப்ஸ் ஆர் ஆப்பிள் அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல எல்லா கிரேப்ஸும் ஆப்பிள்குள்ளே. அப்போது நல்லா பாருங்கள், இங்கேருந்து இப்படி போனால் ஆப்பிள்குள்ளே வருமா, நான் என்ன சொல்லியிருக்கேன், உள்ளேருந்து வெளியில் போகிறாங்க அப்படின்னா ஸோ ஆல் கண்டிஷன் சம் கண்டிஷன் ஃபாலோ ஆகும்ப்பான்னு சொல்லியிருக்கேன். ஆல் கிரேப்ஸ் ஆர் ஆப்பிள்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து உள்ளே வரான். அப்போது இந்த இடத்துல ஆல் கண்டிஷன் ஃபாலோ ஆகாது, சம் கண்டிஷன் மட்டும்தான் ஃபாலோ ஆகும். ஸோ ஆப்ஷன் 1 தான் இதில் கண்டிப்பாக கரெக்டு. ஸோ எங்கே பாருக்கார் ஆப்ஷன் 1. ஸோ ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ். ஏ வந்து மிக சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். ஆல் வுட்ஸ் ஆர் ஷேர் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ இந்த பக்கம் நான் என்ன சொல்கிறேன், வுட்டை போட்டேன், வுட்டை சுற்றி என்ன பண்ண போகிறேன், சேரை போட போகிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆல் சேர்ஸ் ஆர் ப்ளூ அப்படின்னு சொல்லியிருக்கான். எல்லா சேருமே என்னப்பா சொல்லியிருக்கான், ஸோ ப்ளூ அப்படின்னு சொல்லியிருக்கான். நோ சேர் இஸ் டேபிள் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த சேர் எங்கே இருக்கார் பார்த்தீங்களா, இவருக்கும் டேபிள் நோ கனெக்ஷன் இருக்கார் அப்படின்னா இன்ட்டு மார்க்கு. ஓகேங்களா? இப்போ கன்க்ளூஷன் போயிடுறோம். என்ன கன்க்ளூஷன், சம் டேபிள்ஸ் ஆர் ப்ளூ அப்படின்னு சொல்லியிருக்கான். எங்கே பாருங்க, டேபிள் எங்கே இருக்காரு, ப்ளூ எங்கே இருக்காரு, சம்மா எனக்கு தெரியாது. அதாவது சேருக்கும் இவருக்கும் நோன்றது மட்டும் தான் எனக்கு தெரியுமே தவிர டேபிளும் ப்ளூவும் சம் கண்டிஷனில் இருக்காங்க எனக்கு தெரியாது. அதை அப்படியே விட்டுருங்க, கொரீஸில் வச்சுக்கணும் அதெல்லாம். நோ வுட் இஸ் டேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா பாருங்கள், சேருக்கும் டேபிளுக்கும் நோ கனெக்ஷன். இப்போ சேர் வந்து ஏதோ ஒரு பெருசாக இருக்காருப்பா, இப்படி இருக்காருப்பா அந்த சேர், அதுக்குள்ளே ஏதோ ஒரு ஓரத்தில் தான் வுட் இருக்காரு. சேருக்கும் டேபிளுக்குமே நோ கனெக்ஷன் அப்படின்னா அது உள்ளே இருக்கிற வுட்டுலாம் எவ்வளோ தூரம், அப்போ வுட்டுக்கும் டேபிளுக்கும் நோ கனெக்ஷன் தான். இப்போ சேருக்குள்ளே தான் வுட்டு இருக்கார். அப்போ கண்டிப்பாக இதுக்கும் சம்மந்தம் இல்லைனா அதுக்குள்ளே இருக்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை தான். அப்போது நோ வுட் இஸ் டேபிள் அப்படின்றது மிக சரியான ஆன்சர். அடுத்து இன்னொன்றுக்கு வந்துடுங்க. சம் ப்ளூஸ் ஆர் வுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ப்ளூ இங்கே இருக்காங்க, நல்லா பாருங்கள், ப்ளூ இங்கே இருக்காங்க, வுட்டு இங்கே இருக்காங்க. ஓகேங்களா? ப்ளூவும் வுட்டு என்ன ரிலேஷன்ஷிப் பாருங்கள், இப்படி வெளியிலேருந்து உள்ளே போகிறோம். அப்போ என்ன கண்டிஷன் ஃபாலோ பண்ணுவாங்க, ஸோ வெளியிலேருந்து உள்ளே போனால் சம் கண்டிஷன் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போது ஆப்ஷன் 2வும் ஆப்ஷன் 3 மிக சரியான ஆன்சர். எனக்கு ஆப்ஷன் 1 தெரியாது, அப்போ அவர் ஃபாலோ ஆகலன்னு தான் அர்த்தம். அப்போ 2 and 3 எங்கேப்பா இருக்காரு, ஸோ ஆப்ஷன் டி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், டயக்ராம் தான்ப்பா மேட்ரு. அதுவும் இந்த டயக்ராம் எவ்வளோ பெரிய டயக்ராம் வந்தாலும் 4 ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் டயக்ராம். ஆளு, சம்மு, சம் நாட்டு, நோ, இது தெரிஞ்சால் ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கொஸ்டின் வந்துருங்களேன். சம் யூட்டன்சில்ஸ் என்னப்பா சொல்கிறான், சம் யூட்டன்சில்ஸ் ஆர் லேம்ப் அப்படின்னு சொல்கிறான். சம் யூட்டன்சில்ஸ் ஆர் லேம்ப்பு. அதுக்கப்புறம் ஆல் லேம்ப்ஸ் ஆர் ட்ரீ அப்படின்னு சொல்லியிருக்கான். எல்லா லேம்புமே ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டான். நோ ட்ரீ இஸ் பிரான்ச் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேங்களா? ட்ரீக்கும் இந்த இடத்துல பிரான்ச், நோ ட்ரீ இஸ் பிரான்ச். ஆமாம், ட்ரீக்கும் பிரான்ச்சுக்கும் நோ கனெக்ஷன் சொல்லி வச்சுருக்கான். போட்டோமா, வரைஞ்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும், கன்க்ளூஷன் போகணும். சம் யூட்டன்சில்ஸ் ஆர் பிரான்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ யூட்டன்சில்ஸ் எங்கே இருக்குது, பிரான்ச் இங்கே இருக்குது, அது ரெண்டுத்துக்கும் சம் கண்டிஷனாக தெரியாது, அப்படியே வச்சுக்கோங்க. சம் ட்ரீஸ் ஆர் லேம்ப்பு. இப்போ ட்ரீ இங்கே இருக்குது, லேம்பும் உள்ளே இருக்குது. எஸ் சம் கண்டிஷன் தானே, வெளிலேருந்து உள்ளே போனால் சம் கண்டிஷன் ஃபாலோ ஆகலையா, அப்போ 2 வந்து கண்டிப்பாக ஃபாலோ ஆகுது. அடுத்து சம் பிரான்ச்சஸ் ஆர் லேம்ப் அப்படின்னு சொல்லியிருக்கான். பிரான்ச்சு இங்கே இருக்குது, லேம்ப் எப்படி இருக்குது, நல்லா பாருங்கள். ட்ரீக்குள்ளே தான்ப்பா லேம்ப் இருக்குது, ட்ரீக்கும் பிரான்ச்சுக்குமே நோ கனெக்ஷன். அப்புறம் எப்படி லேம்புக்கு வந்து சம் கனெக்ஷன் வரும், கண்டிப்பாக தப்பு தான். அப்போ இது எனக்கு இதில் பொறுத்த வரைக்கும் 2 மட்டும் தான் ஃபாலோ ஆகுது. இப்போ இந்த மாதிரிலாம் கேசஸில் நான் என்ன பார்க்கணும் அப்படின்னா, சம் நோ இருக்கா, ஆல் சம் நாட் இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க ஒரு தடவை. ஏன்னா காம்ப்ளிமெண்ட்ரி பேர் வருதான்னு பார்த்துக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் இந்த இடத்துல காம்ப்ளிமெண்ட்ரி பேருக்குலாம் வாய்ப்பே இல்லை. எந்த ஒரு சப்ஜெக்ட்டும் இங்கே காமனாலாம் கிடையாது. அதுமாதிரி இங்கே சம்மு தான் இருக்குது. சம் நோ இருந்தால் மேபி நான் ஃபாலோ ஆகுதுன்னு சொல்வேன். அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் கன்க்ளூஷன் 2 மட்டும், இது 3 அப்போ அது எங்கேப்பா இருக்கார், கன்க்ளூஷன் 2. ஸோ ஆப்ஷன் சியில் இருக்கார். கன்க்ளூஷன் 2 மட்டும் தான் ஃபாலோஸ். நெக்ஸ்ட் ஒன்.
இப்போ இந்த டயக்ராம் வரீங்க சம் கே ஆர் எம் இதை நீங்களே சொல்லலாமா ஓகேங்களா. இப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் நான் சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு வரலன்னா மட்டும் என்கிட்ட கேளுங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் டி வந்து ஆன்சர்ப்பா. வராதவங்க தெரியாதவங்க தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன் டெலகிராம் குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்யூஷன் சென்ட் பண்ணுறேன். இப்போ இந்த கொஷின் பாருங்களேன். சம் ரெட்ஸ் ஆர் ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல ரெட்டு ரேட்டு சம் கண்டிஷனில் வரைஞ்சாச்சு. சம் ரேட் ஆர் வைல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வைல்டுனா என்னது, காட்டு அனிமல் தான் நம்ம சொல்லுவோம் வைல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் வைல்டுக்கும் ரேட்டுக்கும் எப்படி சம் கண்டிஷனில் இருக்காரு. கன்க்ளூஷன் வாங்க. சம் வைல்ட்ஸ் ஆர் ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வைல்டு இங்கே இருக்குது, ரேட் இங்கே இருக்குது. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இப்படி சொன்னது தானே இப்போ அங்கே திருப்பி சொல்கிறான். சம் ரேட் ஆர் வைல்டு, இங்கே சம் வைல்ட்ஸ் ஆர் ரேட். கண்டிப்பாக ஃபாலோ ஆகுது. ரெண்டு சம் கண்டிஷன் தான், அது மாறப்போகிறது கிடையாது. ஆல் வைல்ட்ஸ் ஆர் ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எல்லா வைல்டும் ரேட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறான். அப்படியா இருக்குது சம் கண்டிஷன் அவனே தெளிவாக சொல்லிட்டான். அப்போ இவர் கண்டிப்பாக கிடையாது. சம் ரெட் ஆர் வைல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரெட்டு இங்கே இருக்குது, வைல்டு இங்கே இருக்குது. இது ரெண்டு சம் கண்டிஷன் எனக்கு தெரியுமா? தெரியாது. எனக்கு வந்து வைல்டு ரேட்டுன்னு தான் சம்முன்னு தெரியும். அது நிச்சயமாக உறுதியாக என்னால் சொல்லக்கூடியது தான் நான் ஃபாலோன்னு சொல்லுவேன். இல்லைனா காம்ப்ளிமெண்ட்ரி பேருக்கு போயிடணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல என்னால் சொல்ல முடியுமா ரெட்டும் வைல்டும் என்ன சொல்லுவேன், சம் சொல்ல முடியுமா? நோ, எனக்கு தெரியாது. அதுங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், சம்மில் இருக்கலாம், எல்லாமே போகலாம். அப்போ இவரும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் எங்கேப்பா, ஆப்ஷன் 1 மட்டும் தான் ஃபாலோ ஆகுது டெஃபினட்டாக. அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் வந்து நான் என்ன பார்த்துக்க சொல்லியிருக்கேன், எதுவும் ஃபாலோ ஆகலைன்னா சம் நோ இருக்காரான்னு பாருங்கள். சம்மு நோ, இல்லைனா ஆல் சம் நாட் இருக்கான்னு பாருங்கள். ஆல் இருக்குது, இங்கே சம் நாட் கிடையாது. அப்போ கன்க்ளூஷன் 1 மட்டும் தான் ஃபாலோஸ். எங்கப்பா ஆப்ஷன் பி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கொஸ்டின் வந்துடுங்க. டயக்ராம் வரையலாமா ஸ்டேட்மெண்ட்க்கு. ஸோ நோ ஏ இஸ் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து ஆல் சி ஆர் டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா சியும் இந்த பக்கம் டிக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க, சம் சி ஆர் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சியும் பியும் இப்போ பாருங்கள், சியும் பியும் நான் என்ன பண்ணியிருக்கேன், சம் கனெக்ஷனில் வரைஞ்சிருக்கேன். நான் டயக்ராம் எப்படி வரைகிறேன்னு பாருங்கள். இப்போது இந்த டயக்ராம் இதை கூட வந்து அட்டாச் பண்ணிக்கலாமா? பியும் ஏவும் நோ கனெக்ஷனில் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாமா? இதை தூக்கி இங்கே கம்பைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் கன்க்ளூஷன் வந்திருக்காங்க. சம் டி ஆர் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டியும் பியும் சம் கனெக்ஷன். ஆமாம் தானே? இப்போ பாருங்கள் சி கூட தான் சம் கனெக்ஷன் சொல்லியிருக்கான். இருந்தாலும் இப்போ இந்த டயக்ராம் டி வச்சுக்கோங்களேன். இப்போ வெளியில் வந்து பி இப்படி போகிறார் அப்படின்னா என்ன கனெக்ஷனில் இருக்காங்கன்னு அர்த்தம், சம் கனெக்ஷன். அப்போது உள்ளே இருக்கிற ஏதோ ஒன்றுத்துக்கு சம் கனெக்ஷனில் இருந்தால் வெளில இருக்கிறதுக்கும் அந்த சம் கனெக்ஷனில் தான் வராங்க. அப்போ சம் டிஆர்பின்றது கரெக்டு. சம் பிஆர்சி எங்கேப்பா இருக்கார், இங்கே பி இருக்கார், சி அதுவும் கரெக்டு தான். ஆல் சிஆர்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ யோசிச்சு பாருங்களேன், சியும் பியும் சம்முன்ற வரைக்கும் கரெக்டு. ஏன்னா அதான் அவன் சொல்லியிருக்கான். ஆல் கனெக்ஷனில் வருவாரா? ஆப்வியஸாக நோ. அப்போ யார் யார் இப்போ அதில் ஃபாலோ ஆங்க, 1 and 2 எங்கே இருக்காரு? ஆப்ஷன் ஏ மிக சரியான ஆன்சர். ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பாசிபிலிட்டிஸ் பார்க்கல, நாளைக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் பார்க்கலாம். இன்றைக்கி டெஃபினட்டாக எதெல்லாம் ட்ரூ அது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? டெஃபினட்டாக ட்ரூ பார்த்துருக்கோம். டெஃபினட்டாக ட்ரூவாக இருக்கும்போது அதுக்கு அடுத்த கேஸில் இந்த சம் நோ, ஆல் சம் நாட், அந்த காம்ப்ளிமெண்ட்ரி பேர் அப்படின்றதும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ எப்படி டயக்ராம் வரைகிறது, காம்ப்ளிமெண்ட்ரி பேர் எப்படி பார்க்குறது, இதுதான் ரொம்ப முக்கியம். இது தெரிஞ்சுது அப்படின்னா, ஸோ நான் இவ்வளோ தான். இப்போ சிலாஜிசமில் மேஜர் பார்ட்டு இன்றைக்கி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இவ்வளோ தான். இதுலேருந்து இன்னும் ஒரு சில அந்த டேர்ம் நாலேஜ் கொஞ்சம் கஷ்டமாக யூஸ் பண்ணுற மாதிரி கொடுப்பான். ஸோ ஃபியூ கொடுப்பான், ஒன்லி ஃபியூ கொடுப்பான். ஸோ கேன் நெவர் பி அப்படிலாம் சொல்லுவான். அந்த மாதிரி ஏதோ சம் வார்த்தைகள்லாம் சொல்லுவான். அப்படி கொடுத்தா நான் எப்படி எடுக்கிறதுன்றது நாளைக்கு சொல்கிறேன். அதே மாதிரி பாசிபிலிட்டிஸ் கேஸ் வந்தாலும் எப்படி சம் சால்வ் பண்ணுறதுன்னு நாளைக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இன்றைய கிளாஸ் அவ்வளோதான். நான் டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன். வேணுங்கிறவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அடுத்தடுத்து கிளாஸ் வீடியோஸ்லாம் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது எனக்கு இந்த மாதிரி வீடியோ கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் ஸோ கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ.